இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த தேர்ட் பார்ட்டினால எவ்வளோ நாளாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இதனால உங்களோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆயிருக்கு, இவங்க எப்போ உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுவாங்க, உங்களோட நபர் பற்றின விஷயங்கள், அந்த தேர்ட் பார்ட்டி பற்றின விஷயங்கள், இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம். வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். உங்கள் நபர் ஒரு 1 இயராகவே உங்கள் கூட அடிக்கடி கிளாஷில் இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறது மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து சில ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க, மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல் பார்க்குறீங்க. உங்கள் மெயில் அடிக்கடி உங்ககிட்ட கிளாஷ் பண்ணுவாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி உள்ளே வந்ததுனால தான் உங்களை ரொம்ப நாளாக வந்து அடிக்கடி சண்டை வரதே அவங்களால தான். ஓகேவா? 2வது உங்களை ஹோல்டு பண்ணுவாங்க. உங்களை வந்து உங்களோட லவ் பாண்டிங்கில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு அன்பு, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது, பாசம் காமிக்க தெரியாது. அதாவது நீங்கள் எது செஞ்சாலும் உங்களை வந்து ஒரு வாட்ச் பண்ணுவாங்க. ஏன் செய்கிறேன்னு கேட்பாங்க. ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுற, எந்த ஒரு இதுவும் வந்து ஃப்ரீடமும் உங்களுக்கு அங்கே கிடையாது. அந்த நபரோட வந்து ஒரு ஃப்ரீடமே கிடையாது. உங்களுக்கு ஒரு டாக்ஸிக்கான ஒரு லைஃபாக இது வந்து மாறிட்டு வருது. இது ஒரு சிலருக்கு ரொம்ப டெப்த்தாக 1 இயராக தெரியுது. ஓகேவா? இதுலேருந்து எனக்கு எப்போ ஒரு எனக்கான நியாயம் கிடைக்கும் கேட்குறீங்க. இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்லேருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், இவங்க கிட்ட இருந்து என் லைஃப்பை கடவுள் எப்போ எனக்கு வந்து சரி பண்ணி தரப்போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உனக்கான சரியான நியாயம் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து அந்த நபரை விட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் கூட போயிருக்கும். ஒரு சிலருக்கு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் போயிருக்கு. நீங்கள் வந்து இந்த தேர்ட் பார்ட்டினால அந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆகி நீங்கள் ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணுன்ற மாதிரி வேற ஒரு லைஃப் அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது டிவைன் கிட்ட. ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக அதுதான். எனக்கு இது வந்து என்னை லாக் பண்ணுறாங்க, இவங்க என்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, நான் இதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் அந்த நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி கேட்குறது கன்னி, மேஷம், ரிஷபம், சிம்மம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் செகண்ட் லைஃபாக அமைஞ்சிருக்கலாம். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் உங்களுக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி கூட இது செகண்டாக வந்திருக்கும். பட் இந்த லைஃப்பும் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு முழுவதும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.